வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேம் ஸ்டாப். நான் அவங்க சாம். சரி, இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன கேம் விளையாட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாட போறேன். போன வாட்டி போட்ட வீடியோக்கு நல்ல ரீச் கிடைச்சிருந்துச்சு, நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போவும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? அதே மாதிரி கொஞ்சம் கமெண்டும் போட்டு போங்கப்பா. எத்தனை பேர் பார்த்து என்னை சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. அப்புறம் வந்துட்டு லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க. புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும், சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற வேலை இருந்தா பார்த்துக்கோங்க, ஓகே? அப்புறம் வந்துட்டு வேற என்ன? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கே தெரியாது, ஒன்னும் தெரியாது மண்ணு ரெண்டமா ஒன்று செய்கிறேன். என் பக்கத்தில் எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நான் இந்த மைக் வச்சு செய்யறதுனால எனக்கு ஆடியோ கேட்காது ப்ரோ. இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் என்னோட இதை வேற மாற்றணும். என்னோட மைக்கை புதுசாக வாங்கணும் மொபைலுக்குன்னு. ஸோ அந்த வேலை அப்புறம் இருக்கட்டும். சரி, முதல் நம்ம வேற என்ன பண்ணலாம்னு முதல் யோசிப்போம். ஆட்டுக்குட்டி 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 என்ன பண்ணலாம்? ஃபார்மிங் செஞ்சிருவோமா? இது என்ன இவ்வளவு கீழே போகுது? எனக்கு ஃபார்மிங் கொஞ்சம் மேல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் என்ன பண்றது? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எந்த பயனும் இல்ல. கீழே தான் போடணும். இருங்க, டேட் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்துட்டு நான் ஷிஃப்ட் பண்ணிக்குவேன் ப்ரோ. யூ ஆர் ஸ்னீக்கிங் ஸோ யூ கான்ட் ஃபால் ஆஃப் ஜஸ். டே, இவன் என்ன ப்ரோ கலாய்க்கிறான் நம்மள? அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. இதுதான் வேணும். ஓகே ப்ரோ. ஆனா நான் ஏன் இவ்வளோத்தையும் இது பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட இருக்கிறதோ ஒரு பொட்டேட்டோ, அப்புறம் வந்துட்டு ஒரு வீடு. இது மட்டும் தான் இருக்கு. சாரி, சீடு. இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு இப்போதைக்கு. இதுல இருந்து குதிச்சா இதெல்லாம் காணாம போயிடும் உண்மையா? ஆமா. ஓகே, சாரி. நம்ம இன்னும் கொஞ்சம் வீட் எடுத்துட்டு வருவோமா? பொட்டேட்டோ இருக்கட்டும். பொட்டேட்டோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் இது பண்ணிக்கலாம். இவன் தானே? எங்கடா உன்னோட இதெல்லாம் காணோம்? நீ ஏதோ குதிரை மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வருவிய. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. இங்க ஏதாச்சும் இங்கே இடம் நல்லா இருந்துச்சுன்னா இங்கேயே ஒரு வீடை கட்டிடுவேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். வாவ், அமேசிங் ப்ரோ. இந்த இடம் நல்லா இருக்கே. ஏங்க இதுதாங்க தனி ஐலாண்டு ப்ரோ. ஐ எம் சேஞ்சிங் மை மைண்ட் நவ். அங்க ஏகப்பட்ட என்னது, ஏகப்பட்ட ஆபத்து இருக்கிறதுனால நான் வந்துட்டு என்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இருங்க. ஸ்லாட் இருக்கா? இன்னும் இருக்கு. ஓகே ப்ரோ, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் என் வீடு. நான் வந்துட்டு வாடகைக்கு கூட போறேன் இந்த வீடை. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்க, அட்ரஸ் தரேன். ஆக்சுவலி என்னால யாரையும் இன்வைட் பண்ண முடியாது, இதுல சும்மா சொல்லிக்கிறேன். ஓகேவா? இதுதான் என் வீடுங்க பாருங்க. ஒருத்தர் தங்குற மாதிரி இருக்கும் அந்த வீடு. ஓகேவாங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஒரு ஜன்னல் மட்டும் இருக்காது, அது நீங்க ஏதாச்சும் வச்சு அடைச்சுக்கோங்க, சரியா? இதோடைய ஆரம்ப விலை வந்துட்டு
வாடகை எவ்வளவு நீங்க தரணும்னா ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நீங்க எனக்கு மாசம் மாசம் ஒரு 50 வெள்ளி வேண்டாம் ப்ரோ. எனக்கும் கொஞ்சம் லாபம் வேணும்ல. ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு நீங்க எனக்கு 100 வெள்ளி கொடுத்தா போதும் ப்ரோ மாசம் மாசம். சரியா? ரிங்கெட் மலேசியா 100 வெள்ளி இந்த ஒரு வீட்டுக்கு. ஓகே. அம்மா ஒருத்தண்ணி அடிச்சான். நன்னாவே இருக்க மாட்டாடா அடிச்சவன் எவனும் நன்னாவே இருக்க மாட்டான். A few minutes later. ஓகே ப்ரோ, இங்க பாருங்க, இதுதான் என் இடம். இனி நான் தான் பாருங்க, இங்க இருந்து ஃபுல்லா அப்படியே இது மேல ஏறி நின்று அப்படியே பாக்குறோம். ஓஹோ ஹோ 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 அப்படின்னு டி மாசா இருக்கா. மாசா கெத்தா இங்க செட் பண்றேன் ப்ரோ. ஸோ இந்த பக்கெட்ல ஏன் தண்ணி இருக்குன்னா, நான் வர வழியில ஒரு வில்லேஜை பார்த்தேன். அங்க ஒருத்தன் பக்கெட் வச்சிருந்தானா, அதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து தண்ணியும் எடுத்து மூழ்கிட்டேன் ப்ரோ. எடுத்தாச்சுடா. இப்ப பாரு, விட செஞ்சு சாப்பிட முடியும். ஓகே ப்ரோ, இப்ப பாருங்க, ஃபுல்லா சீடை வச்சு கவர் பண்ணிட்டு அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம புது இடத்த பார்த்தாச்சு தங்கறதுக்கு. அதுக்கப்புறம் உங்க ஃபார்மிங்கும் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் நம்ம அடுத்த எபிசோட்ல ஆட்டு மாடு எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பண்ணைய ஆரம்பிக்கிறோம். எப்படி பண்ணைய ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பெருசா ஒரு வீடை கட்டுறோம். சரியா? ஓகே. இதோ இருங்க, நைட் ஆயிட்டோம், பகல்ல எழுச்சி முடிச்சுக்கோ. ஓகே ப்ரோ, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல வந்துட்டு இந்த ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி வளர்ப்போம். சரியா? கோழி எல்லாத்தையுமே வளர்ப்போம். ஓகேவா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் சேம். ஓகேவா? புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க, லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம 2-3 பேத்துக்கு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலை வளர்த்து விடுங்க. சரியா? பாய்.